வணக்கம். செய்தி சுருக்கம். லண்டனில் நிரவ் மோடி ஜாலி வாழ்க்கை. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 13,500 கோடி ரூபாய் மோசடி செஞ்ச வைர வியாபாரி நிரவ் மோடி 2018 துவக்கத்தில் வெளிநாட்டுக்கு தப்பினார். அவர் லண்டனில் சொகுசு வாழ்க்கை வாழுறது வீடியோ ஆதாரத்தோட வெளியாகி இருக்கு. டெய்லி டெலிகிராஃப் நாளிதழ் ரிப்போர்ட்டர் நிரவ் மோடியை அடையாளம் கண்டு பேசினார். இங்கிலாந்து அரசிடம் அடைக்கலம் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேருக்கு கடன் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு லண்டனில் இருப்பீங்க? உங்களை நாடு கடத்த இந்திய அரசு மனு செஞ்சுருக்கேன்னு பல கேள்விகளை கேட்டபோதும் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்கிறாரு நிரவ் மோடி. நிரவ் மோடி லண்டனில் வைர வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சொகுசு பங்களாவில் வாழ்ந்து வராரு. அந்த பங்களா அவருடையதா வாடகையா அப்படிங்கிறது தெரியல. வாடகையாக இருந்தால் மாத வாடகை 15 லட்சம் ரூபாய் இருக்கலாம்னு டெய்லி டெலிகிராஃப் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிரவ் மோடி முன்னாடி இருந்ததை விட லைட்டாக குண்டா தெரிகிறாரு. அடையாளம் தெரியாமல் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. பிரேமலதாவை மன்னித்த அதிமுக. அதிமுகவின் 37 எம்பிக்களால் தமிழகத்துக்கு எந்த பயனும் கிடைக்கலன்னு பிரேமலதா கூறியது பற்றி அமைச்சர் ஜெயக்குமாரிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினாங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மென்மையான போக்கு என்பது கிடையாது. எப்போதுமே நான் ஒரு கண்டனங்கள் அதிகமான அளவுக்கு அது யார் தவறு செஞ்சாலும் கடுமையாக தெரிவிப்பேன். நான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. என்னை பொறுத்தவரை சில சூழ்நிலைகள் நம்ம பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கோட்பாடை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரசியலில் அது இந்த நேரத்தில் அண்ணாவுடைய கோட்பாடு மன்னிப்பும் மறப்போம். அது என்ன இருக்கு? அதிமுக எம்பிக்களை நேரடியாக பிரேமலதா விமர்சிச்சத போதும் அதை ஜெயக்குமார் பூசி முழுகிறத பார்த்தா 2 கட்சிகளுக்கிடையே கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. சொரணையற்ற காங்கிரஸ், மோடி கடும் தாக்கு. டெல்லி அருகே நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகிறப்போ பயங்கரவாதிகளை கையாள்வதில் புதிய வழியை அரசு பின்பற்றுதுன்னு சொன்னார். 2016 யூரி இராணுவ முகாமை பயங்கரவாதிகள் தாக்குனப்போ அவங்களோட மொழியிலேயே பாடம் புகட்டணும். புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் நுழைஞ்சி 2வது தடவை பதிலடி கொடுத்தோம்னு பிரதமர் மோடி சொன்னார். 2008 மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினப்போ பழிக்கு பழி வாங்க நமது இராணுவம் தயாராக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசுக்கு சொரணை இல்லை. அதனால் பதிலடி கொடுக்க இராணுவத்தை அனுமதிக்கலன்னு மோடி குற்றம் சாட்டினார். காங்கிரஸை இனியும் நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிறத மக்களே தீர்மானிக்கட்டும் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டாரு. 3வது பாகிஸ்தான் உளவு விமானம் காலி. ராஜஸ்தான் சர்வதேச எல்லையில் பிறந்த பாகிஸ்தானின் ஆளில்லா உளவு விமானத்தை இந்திய இராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தினாங்க. இந்திய வான் எல்லையில் நுழைஞ்சதால உளவு விமானத்தை சுட்டதா இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலக்கோட்டில் பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானோட 3 உளவு விமானங்களை நமது இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கு. பிப்ரவரி 26 குஜராத்லையும் மார்ச் 4 ராஜஸ்தான்லையும் பாகிஸ்தான் உளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆவணங்களை திருடன் திரும்ப கொடுத்துட்டானா? ரஃபேல் ஒப்பந்த சர்ச்சை வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. மத்திய அரசு வழக்கறிஞர் வேணுகோபால் வாதிடும்போது ரஃபேல் ஆவணங்கள் இராணுவ அமைச்சகத்திலிருந்து திருடு போயுள்ளன, திருட்டு ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆவண திருட்டு விவகாரம் அரசியல் புயலை கிளப்பியதுனால மறுநாளே நிலைப்பாடு மாறிடுச்சு. ஆவணங்கள் திருடு போகல, திருட்டுத்தனமாக ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க என்றே தான் நான் வாதிட்டேன் அப்படின்னு வேணுகோபால் விளக்கம் அளித்தார். திருடிய ஆவணங்களை திருடனே திருப்பி கொடுத்துட்டானா என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கிண்டல் அடிச்சிருக்காரு. ஓயமருக்கும் 20 ரூபாய் டோக்கன் பிரச்சனை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் போட்டியிட்டப்போ ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்னு சொல்லி 20 ரூபா நோட்டை டோக்கனாக கொடுத்ததா புகார் எழுந்துச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தினகரன் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டதா ஆர்கே நகர் வாக்காளர்கள் மத்தியில் மனக்குறை இருந்துச்சு. ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு. கொஞ்ச நாள் ஓய்ந்திருந்த இந்த பிரச்சனை லோக்சபா தேர்தல் வர்றதுனால மீண்டும் தலை தூக்கி இருக்கு. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஆர்கே நகர் எம்எல்ஏ அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இரவில் முற்றுகையிட்டாங்க. தினகரனோட 10,000 ரூபாய் வேண்டான்னு சொல்லி 20 ரூபாய் டோக்கனை அலுவலகத்தில் தூக்கி எறிஞ்சதுனால அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.